Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. පසුගිය සතිය පුරා සලකා බැලුව විට ලැබීම් අවස්ථාවකින් ගැනීම අවස්ථාවන්ට වඩා கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் காடுகளுக்கு தீ மூட்டிய 30க்கும் அதிகமான சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இதனால் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்புகள் தொடர்பில் மக்கள் தொடர்ந்தும் தெளிவூட்டப்பட்டனர். காடுகளில் ஏற்படும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அதிக செலவாகின்றது. அத்துடன் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு, முப்படை, போலீசார், வனஜீவராசிகள், பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் இடர் முகாமைத்துவ நிலையங்களின் உத்தியோகத்தர்கள் தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளின் போது அதிக சிரமத்துக்குள்ளாகின்றனர். தீயணைப்பு பிரிவினரும் அதிக ஒத்துழைப்பு வழங்குகின்றனர். எவ்வாறாயினும் மக்கள் இது தொடர்பில் அவதானம் செலுத்தவில்லை என்பது புலப்படுகின்றது. ඒකකයන් ඇතුළේ සියලු කණ්ඩායම් වලට උපරිම ශ්‍රමයක් දරන්න සිදුලා තියෙනවා පිරිවැයකුත් සමග. ඒකම ගිනිවීම ඒකකයන් උපරිම දායකත්වයක් ලබා දෙනවා. ඒකම ගිනි කෙසේ වෙතත් ජනතාවගේ අවධානය යොමු වී නැති බව තමයි මේක පෙන්වන්නේ. பண்டாரவளை தோவ எத்தனப்பிட்டிய பகுதியில் உள்ள காட்டில் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ராணுவத்தினரின் உதவியை நாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தனப்பிட்டிய பகுதியில் உள்ள பைனஸ் காட்டில் நேற்று பிற்பகல் தீ பரவ ஆரம்பித்ததாக இடர் முகாமித்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட பணிப்பாளர் உதயகுமார் தெரிவித்தார். இந்த தீயால் சுமார் 5 ஏக்கர் காடு தீக்கிரையாகியுள்ளது. தோவ பகுதியில் உள்ள பல பிரதேசங்களுக்கான ஊற்று நீர் இந்த காட்டு பகுதியிலிருந்து செல்வதாகவும் காட்டில் தீ பரவியுள்ளமையினால் குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மொனராகலை மில்லகலை பகுதியில் நேற்று மாலை ஏற்பட்ட தீயினால் 150 ஏக்கருக்கும் அதிக நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளது. தற்போது தீ கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். காடுகளுக்கு தீ மூட்டுவதை தவிர்க்குமாறு மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் பிரதேசவாசிகளிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. வஸ்கமுவ கலை பங்களாவ வனப்பகுதியில் பரவிய தீ இதுவரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படவில்லை. சுமார் 50 ஏக்கர் நிலப்பரப்பு தீயினால் அழிவடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதேவேளை பிபிலை தொரபொத வனப்பகுதியில் ஏற்பட்ட தீயினால் 50 ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளது.